அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்ராஹிம் நபியுடைய இன்சியலை யார் வேணாலும் போட்டுக்கலாம். இனிமேல் நம்மளும் இப்ராஹிம் நபியுடைய இன்சியலை உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம். நம்ம லீ டிவி ஒரு அட்வைஸும் சொல்கிறேன். இனிமேல் ஐ லவ் முகம்மது, ப்ராஃபட் முகம்மது அப்படின்னோடனே இவனுங்களுக்கு ஆண்டாகுது கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவர்கள் ஐ லவ் ஜீசஸ் போட்டால் யூதர்களுக்கு ஆண்டாகுது. எதுக்கு வம்பு? பேசாமல் ஒன்று பண்ணுவோம். வி ஆர் ஆப்ரஹாம் சன், நாங்கள் இப்ராஹிமுடைய மக்கள் அப்படின்னு ஒரு டிஷர்ட் அடிப்போம். முடிஞ்சது. இப்ராஹிம் நபி எவனும் திட்ட முடியாது, யாருமே திட்ட முடியாது. இந்துக்கள் முதற்கொண்டு. நான் ஒரு முஸ்லீம்னு சொன்னால் திட்டுவான், நான் ஒரு யூதர்னு சொன்னால் திட்டுவான், நான் ஒரு கிறிஸ்டின்னு சொன்னால் திட்டுவான். நான் இப்ராஹிம் நபியோட மகன்னு சொல்லு, எவனும் திட்ட மாட்டான். சாமி இப்ராஹிம் நபியை ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு யூனிட்டி கொண்டு வந்துடுவோம். சரியா? இப்ராஹிம் நமக்கு தான் சொந்தம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் வந்து இவங்களுக்கோ அவங்களுக்கோ சொந்தம் கிடையாது. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்ராஹிம் நபியுடைய இது இருக்குது. அரபிக்கு ஸ்டைலில் அடித்தாலும் சரி, அது வெஸ்டர்ன் ஸ்டைலில் அடித்தாலும் சரி, அது மாதிரி ஒரு டிஷர்ட் அடித்து விடுங்க. ஸோ இவ்வளோ தான் அல்மைதாவுடைய அந்த, அதாவது எனக்கு தெரிஞ்ச போதனைகள். அல்மைதாவில் இவ்வளோன்ட்டு இல்லை, அல்மைதாவில் இன்னும் நிறைய இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் எடுக்க முடிஞ்ச விஷயங்கள்